இங்க ஒரு பையனுக்கு குப்பமேட்ல இருந்து ஒரு லேடிஸ் பர்ஸ் கிடைக்குது. அதை அவன் ஓபன் பண்ணி பாக்குறப்ப உள்ள நிறைய பணம் இருக்குது. உடனே அந்த பர்ஸை எடுத்து அவனோட பாக்கெட்ல வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டுக்கு சிக்னல் கொடுத்து கூப்பிட்டு அங்க இருந்து 2 பேரும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் யாரும் பார்க்காத ஒரு இடத்துல போய் உட்கார்றாங்க. அப்போ அந்த பர்ஸை எடுத்த லீடோ அவனோட ஃப்ரெண்டு மார்க்கு கிட்ட உள்ள இருந்த பணத்தை எடுத்து வச்சுக்கொண்டு கொடுத்துறான். அதுக்கப்புறம் அந்த பர்ஸை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுக்குள்ள ஒரு ஐடி கார்டும் ஒரு எக்ஸ்பைரி ஆன அனிமல் லாட்டரி டிக்கெட்டும் வித்தியாசமான ஒரு கீயும் இருக்கிறத பாக்குறான். ஆனா இந்த 3 பொருட்களும் தான் ஃபியூச்சர்ல இவனை பில்லியனரா மாத்த போகுதுன்னு அவனுக்கு அப்போ தெரிஞ்சிருக்காது. கொஞ்ச நேரத்துல போலீஸ் அங்க வந்துருது. அவங்க அந்த பர்ஸை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 50 யுவான் பிரைஸ் மணி கொடுக்கறதா சொல்றாங்க. அப்போ மார்க் அந்த பர்ஸ் தேடி வந்தவங்க கிட்ட மெல்ல என்னாச்சுன்னு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவர் ஒரு ரெட் கலர் பர்ஸை தொலைஞ்சு போச்சு, அதை யாராவது கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 1000 யுவான் வரைக்கும் பணம் கொடுக்கறதாவும் சொல்றாரு. அதை கேட்டதும் பணம் அதிகமா கொடுக்கறேன்னு சொல்றாருன்னு நினைச்சு மார்க் மெல்ல அவனோட ஃப்ரெண்டு நீடோவை எட்டி பாக்குறான். ஆனா அவன் எதுவும் சொல்லாததால மார்க் பர்ஸ் எடுத்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான். எதுவும் கிடைக்காததால போலீஸும் அங்க இருந்து போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு மார்க் நீடோ கிட்ட அந்த பர்ஸை கொடுத்தா போலீஸ் 1000 யுவான் கொடுக்கறத சொல்றாங்க, அதனால அதை கொடுத்துடலாமேன்னு கேட்கிறான். ஆனா நீடோ அதுக்குள்ள இருந்தது வெறும் 150 யுவான் தான். ஆனா அவங்க அதிகமா பணம் கொடுக்கறதா சொன்னதை கேட்டதும் அந்த பர்ஸ்ல ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அதுல ஒருத்தன் இதுல இருக்கிற கீயோட லாக்கர் எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். அடுத்த நாள் அவங்க அந்த லாக்கர் இருக்கிற இடத்துக்கு ட்ரெயின்ல ஏறி போறாங்க. போகும்போது எந்த போலீஸும் அவங்கள பாத்திரக்கூடாதுன்னு ஒளிஞ்சே தான் போறாங்க. ஒரு வழியா அந்த கீக்கு பொருத்தமான லாக்கர் கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. ஆனா போலீஸ் அங்க இருக்கிறதால அவங்க சந்தேகப்படுவாங்கன்னு அவங்களால அந்த லாக்கர் கிட்ட போக முடியல. உடனே அதுல ஒருத்தன் ஒரு ஐடியா பண்ணி அங்க இருந்து வேகமா போய் ஒரு லேடி கிட்ட பேக் பிடிங்கிட்டு ஓடுறான். உடனே அங்க இருந்த போலீஸ் அவனை துரத்தி போறாங்க. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி மத்த 2 பசங்களும் வேகமா அந்த லாக்கர் கிட்ட போய் அந்த கீயை போட்டு லாக்கரை ஓபன் பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்குள்ள வெறும் ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்குது. அதை படிக்க கூட டைம் இல்லாததால வேகமா அந்த லெட்டர் எடுத்துட்டு ட்ரெயினுக்குள்ள ஏறிடுறாங்க. உள்ள ஏறினதும் நீடோ விண்டோவுக்கு வெளியே தலையை நீட்டி சத்தம் போட்டு மார்க்க கூப்பிடுறான். அவன் வராததால அவனுக்கு என்ன ஆச்சோன்னு அவங்க பயந்துட்டு இருந்த டைம்ல மார்க் இன்னொரு பக்கம் வழியா அந்த ட்ரெயினுக்குள்ள ஏறி வந்துடுறான். மார்க் வேகமா அந்த லெட்டரை வாங்கி பிரிச்சு பார்க்கும்போது அது நார்மலான லெட்டர் மாதிரி தான் இருக்குது. அது ஏதோ ஒரு கைதிக்கு எழுதின லெட்டர் தான். ஆனா இந்த ஒரு லெட்டர் தான் ஃபியூச்சர்ல அவங்களோட லைஃபை டோட்டலா மாத்த போகுதுன்னு அவங்களுக்கு அப்போ தெரிஞ்சிருக்காது. அந்த டைம்ல அந்த குப்பைமேடு ஏரியாவில் இருந்த எல்லா பசங்களையும் போலீஸ் ஒன்னா கூப்பிடுறாங்க. அப்போ அந்த போலீஸ் ஆல்ரெடி அந்த பர்ஸ் தொலைஞ்சி போனதை பற்றி பேசின 2 பசங்களும் இப்போ அங்க இல்லாததை அவர் கவனிக்கிறாரு. இதனால அவங்க மேல டவுட் வந்து அன்னைக்கு நைட்டே நீடோவை அந்த போலீஸ் கடத்திடுறாங்க. மார்க் அதை பார்த்து ஷாக் ஆகி வேகமா அங்க ஓடி வர்றதுக்குள்ள அந்த போலீஸோட கார் அங்கே இருந்து கிளம்பி போயிருது.